கரூர் மாவட்டத்தில் 3084 ஏக்கர் இனாம் நிலங்களுக்கு பதிவுத்துறை விதித்திருந்த தடையை நீக்கி கரூர் ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய கோரி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பான விசாரணையில் உயர்நீதிமன்றமானது கேள்வி எழுப்பியுள்ளது. சம்பந்தப்பட்ட நிலங்கள் யாருடைய பெயரில் உள்ளன என்பது தொடர்பாக ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய மதுரை அமர்வானது உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிச்சாமி. வணக்கம் மாரிச்சாமி, வழக்கின் பின்னணியை விவரிங்க. கரூர் மாவட்டத்துல 3084.95 ஏக்கர் இனாம் நிலங்களுக்கு பதிவுத்துறை விதித்திருந்த தடையை நீக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு தாக்கல் செஞ்சிருந்தவர் சேலத்தைச் சேர்ந்த ராதாகிருஷ்ணன் என்பவர். இவர் சார்பா இந்த பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையில சம்பந்தப்பட்ட நிலங்கள் யாருடைய பெயரில் இருக்கிறது என்பது தொடர்பாக கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசு பதில் மனு தாக்கல் செய்யணும்னு உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வானது உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த மனுவில், அதாவது வழக்கின் மனுவில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா, கரூர் மாவட்டம் பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில், அங்கு அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் உள்ளிட்ட கோயில்களுக்கு 15 கிராமங்கள்ல 3084.95 ஏக்கர் நிலங்கள் பதிவுத்துறை தரப்புல இதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்துச்சு. இது யாரும் பதிவு செய்ய முடியாது அப்படின்னு. இந்த நிலங்களை ஆக்கிரமித்திருந்த சுமார் 3390 நபர்கள் அளித்திருந்த மனுக்களை மட்டும் அடிப்படையாக கொண்டு கரூர் மாவட்ட ஆட்சியரும் பதிவுத்துறையும் கரூர் மாவட்ட ஆட்சியர் பதிவுத்துறைக்கு விதித்திருந்த அந்த தடையை நீக்கி உத்தரவிட்டிருக்காரு. இது முன் அனுமதி பெறாமல் கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்ய வழிவகை செய்யும். ஆகவே இது செல்லத்தக்கதல்ல. எனவே பதிவுத்துறை விதித்திருந்த அந்த தடையை நீக்கணும், கரூர் மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வழக்கு நீதிபதிகள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சிபி கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் கொண்ட அமர்வுல முன் வந்த போதுதான், விசாரணைக்கு வந்த போதுதான் மனுதாரர் தரப்புல சொன்னாங்க, கரூர் மாவட்ட ஆட்சியர், கரூர் மாவட்ட இந்து சமய அறநிலையத்துறை இணையாளர் மற்றும் சென்னை இந்து சமய அறநிலையத்துறையோட ஆணையர் ஆகிய மூவரும் ஒரே நாள்ல தடை உத்தரவை நீக்கி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுபோக இதுக்கு அரசு தரப்புல பதில் என்ன சொல்றாங்கன்னா, 80ஆம் நூற்றாண்டுகளில் சில இனாம் நிலங்களில் கோயில்களுக்கு வழங்கப்பட்டது. அதுல 1969, 65 ஆண்டுகள்ல சொல்றாங்க. இந்த ரத்து வரி, ரயாத்து வரி, பட்டாக்கள் வழங்கப்பட்டு பலருக்கு மாற்றி விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்லாம் வருது அப்படின்றாங்க. இதுல கோயில் தரப்பும் இந்த குழுவோட இணைந்தே முடிவெடுத்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட நிலங்கள் இப்ப யாரு பேர்ல இருக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசுக்கும் பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லிட்டு ஜூலை 29ஆம் தேதி இந்த வழக்கை விசாரணைக்கு வச்சிருக்காங்க. அதுபோக ஆகஸ்ட் 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கும் அந்த விரிவான பதில் அறிக்கையை பத்தி விசாரணை செய்வோம்னு இந்த வழக்கை ஒத்தி வச்சு உத்தரவிட்டிருக்காங்க. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.